என்னடா பண்ணிட்டு இருக்க? கோத்துட்டு இருக்கேனே. என்னத்த கோர்க்குற? நூல் கோத்துட்டு இருக்கேன். என்னடா 1 மணி நேரம் கோர்த்துட்டு இருக்க? இதெல்லாம் 1 நிமிஷத்துல கோர்க்கணும்டா. என்ன வேலை பார்க்கறப்போ? இந்தா. என்னண்ணா கோத்துட்டேன்னு தனித்தனியா தரீங்க? ஏய் இப்படி அவசரப்பட்டு கோர்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன். இரு நான் கோர்க்கிறேன் இரு. நேரம் வந்து நெருங்கி என்னண்ணா இந்த பாட்டு பாடும்போது இந்த வண்டி வந்துருது? ஏய் இந்த பாட்டு மின்சாரத்தை பத்தினது இல்ல, சம்சாரத்தை பத்தினது. சம்சாரம் வரும்போது இந்த பாட்டு பாடாது. என்னண்ணா சாகட்டமா நின்ட்டீங்க? ஈபி வண்டியில காக்கி சட்டை போட்ட ஆம்பளை வந்து இறங்குவான்னு பார்த்தா கலர்ஃபுல்லா ஒரு பொண்ணு வந்து இறங்குதா? இப்பெல்லாம் எல்லா ஃபீல்டும் பொண்ணுங்க வந்துட்டாங்கண்ணே. இன்னும் போனா காஜா போற ஃபீல்டுக்கு வந்துடும், பயமா இருக்கு. என்னண்ணே ஓவரா ஊத்து பாக்குறீங்க, ரொம்ப கேட்டுட்டீங்கண்ணே. டேய் ஏன்னா தப்பா பாக்குற? நான் என்ன அந்த பொண்ணைய பாத்துட்டு இருந்தேன், அது போட்டு ட்ரெஸ் பாத்துட்டு இருந்தேன்டா. அது நல்லா இருந்துச்சுல, தச்சதா இல்ல ரெடிமேடான்னு பாத்துட்டு இருந்தேன்டா. புடவைல என்னன்னா தைச்சது ரெடிமேடுன்னு. ஏன் ஜாக்கெட் இருக்குல்ல, ஜாக்கெட்டை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப கேட்டுட்டீங்கண்ணே. ஆமா உங்களை சேர்ந்துட்டேன்ல, வா என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதை பாருங்க மேடம், தட்டினா ஓடுது, மறுபடியும் தட்டினா நிற்கிது. இதே தப்பை தான் திரும்ப திரும்ப செய்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு, மீட்டர் சரி பண்ணாம கம்மியா கட்டி ஏமாத்துறீங்களா? ஏமா நான் என்னமா பண்றது, வர்றவங்க தான் ரிப்பேர் பாக்குறாங்க, சரி பண்றாங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்போ உங்களுக்கு லாபம்னு அப்படியே விட்டுறது. கண்டிப்பா உங்க மேல ஃபைன் போட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஃபியூஸை புடுங்கிட்டு போயிடுவோம். என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்களே, ஐயோ. மேடம் என்ன பிரச்சனை? ஓடாத மீட்டரை வச்சு கவர்மெண்ட் ஏமாத்தி இலவசமா கரண்ட் யூஸ் பண்றாங்க. இது தப்பு இல்லையா? நீங்க கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க மேடம். நீங்க பேசுறத பார்த்தாக்க ஆச்சரியமா கரண்ட திருடுறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எஸ், மீட்டர் ரிப்பேர் பண்ணாம கரண்ட் யூஸ் பண்ணா திருட்டு தான், மின்சார திருட்டு. ஓஹோ, இந்த மீட்டர் யாரோடது? ஆமாங்க இந்த மீட்டர் யாரோடதுன்னு கேட்டேன். யார் கொண்டாந்து வச்சது? ஆச்சியை தனியா செஞ்சு கொண்டாந்து வச்சு அதுக்கு நீங்க ரீடிங் எடுக்க வந்தீங்க. பத்தாவதுக்கு உங்க வேலையும் சேர்த்து அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. ஓடாத மீட்டர் அப்பப்ப தட்டி தட்டி ஓட வச்சிட்டு இருக்காங்க. Who are you man? யார் இவரு? அண்ணா வாங்கணும் இல்ல நம்மள பத்தி கேக்குறாங்கல்ல, இந்த கேள்விக்காக தான் வெயிட் பண்ணேன். மேடம் இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இதோட கார் ஷெட்ல நான் தையக்கடை வச்சிட்டு இருக்கேன். நீங்க இங்க கரண்ட கட் பண்ணா அது என் தொழிலை பாதிக்கும். அதை கேக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவரோட கடையை முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்கண்ணே, செக் பண்ணுங்கண்ணே. அங்க என்ன பெரிய பொக்கிஷமா இருக்க போது? சட்டை துணி இருக்கும், ஜென்ஸ் பேண்ட் துணி இருக்கும், சும்மாரா சேல துணி இருக்கும், ஜாக்கெட் துணி இருக்கும். இதை தவிர அங்க குப்பையும் குளமா தான் இருக்கும். அங்க என்ன பெரிய புதையலா இருக்க போது? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்லை மேடம். அதான் சொன்னேன்ல, மீட்டர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. மீட்டரே இல்லையா? ஆமாங்க, எனக்கு தனியா மீட்டர் கிடையாது. ஆச்சி வீட்டுல இருக்க இதே மீட்டர் தான் எனக்கும். இதான் பஞ்சாயத்துல இருக்குல்ல. ஆமாங்க, 2 பேருக்கு ஒரே மீட்டர் கூட தெரியாம என்ன ரீடிங் இருக்க வரீங்க நீங்க? ஓஹோ, கடைன்றது கமர்ஷியல் யூஸ், அதுக்கு யூனிட் ரேட் அதிகம். இது தெரியுமா தெரியாதா? அப்போ இவ்ளோ நாள் இங்க இருந்து கரண்ட் எடுத்து வீட்டு கரண்டா காட்டி இருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய சீட்டிங் தெரியுமா? மேடம் சீட்டிங் கிட்டிங்லாம் பேசாதீங்க. ஐ அம் வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆமா, உங்கள மாதிரி ரூல்ஸ் பேசுறவங்க தான் 1 நம்பர் ஃப்ராடா இருப்பாங்க. முதல்ல இந்த ஃபியூஸ் புடுங்குங்க. ஓகே மேடம். உங்களுக்குலாம் ஆக்ஷன் எடுத்தாதான் புத்தி வரும். அண்ணா என்ன கேரியர் எல்லாம் புடிங்க. எது வந்தாலும் மேடத்துல பேசிக்கங்க. மேடம் பேச்சோட இருக்கும்போது திடீர்னு வயலண்டா இறங்குறீங்க. எதுவா இருந்தாலும் ரூல்ஸ் தான், ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், கேரியர் கொடுத்து போங்க மேடம். இருட்டுல வேலை பார்க்க முடியாது மேடம், தொழில் போயிரும் மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க வாடி கேரியர் புடிங்க போனா இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் தானே? நீங்க ஓவரா பேசுனீங்கல, ஆபீஸ் வாங்க, என்ன பண்றதுன்னு சொல்றேன். இந்த ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம் என் கேரியர் கொடுங்க ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். வா கோபி. ஆமாண்ணே, நீ வருவேன்னு நினைச்சேன். என்ன இவ்வளவு பிரச்சனை இழுத்து வச்சிருக்க? ஏனே யாருண்ணே அந்த பொண்ணு? அது போட்டு இந்த பாடு போடுது, பார்க்கவும் சுமாரா இருக்கு. அவங்க என்ன சுமாராவா இருக்காங்க? அவங்க ரொம்ப அழகானவங்க, எங்க இன்ஜினியர் மேடம் கோபி. அவங்க அழகா தான் இருக்காங்க, அதனால தான் ஒரு மாதிரி பார்த்தேன். அவங்களுக்கு மூக்கு மேல கோவம் வருது பாத்தீங்களா, அது அசிங்கமா இருக்குது. இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது கோபி. நீ வீட்டு கரண்ட் எடுத்து கடைக்கு பயன்படுத்திருக்க. அவங்களா பார்த்து ஃபைன் போட்டா 4000 5000 ஆகும். அதுக்குள்ள அவங்கள பார்த்து கையில காலில் விழுந்தினாலும் சரி பண்ணிரு. சரிண்ணே. மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க.
மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் கேரியர் மட்டும் கொடுங்க மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ஆச்சி என்ன கொன்னே விடும் மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம் மேடம் ஒரே தடவை கொடுங்க மேடம் கேரியர் மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம் 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 ஐயோ. மேடம் பாவம் மேடம் அந்த கோபி ஏதோ துணியை தச்சு பொழைச்சிட்டு இருக்கான். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம் மேடம். கருப்பையா, கரண்ட்ன்றது தண்ணி மாதிரியோ இல்ல காத்து மாதிரியோ இயற்கையா நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதை உற்பத்தி பண்றதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ செலவு பண்ணுது. அதை நம்ம சிக்கனமா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட் கரண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டா பணம் கட்டணும். அப்பதான் மறுபடியும் அதை உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. கரெக்டு தான் மேடம். ஆனால் கோபி திருட்டுத்தனம் பண்ணுற ஆள் கிடையாது மேடம். ஏதோ தெரியாதனமா மிஸ்டேக் பண்ணிட்டான். இப்போ என்கிட்ட சொல்கிற மாதிரி எச்சரிக்கை பண்ணி விட்டுறலாம் மேடம். பாவம் மேடம் கோபி ரொம்ப யதார்த்தமான பையன். எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டான். உங்களை மாதிரியே அவனும் கரெக்டான பையன் தான் மேடம். ஓகே, நீங்க இவ்ளோ சொல்றதுனால நம்ம போய் ஃபியூஸ் போட்டு வார்ன் பண்ணிட்டு வந்துடலாம். வண்டியை திருப்புங்க. தேங்க்ஸ் மேடம். ஏப்பா வண்டியை கோபி கடை பக்கம் திருப்பு. நம்ம தான் ஃபியூஸ் புடுங்கிட்டு போயிடுமே, எப்படி கரண்ட் வந்தது? தெரியல மேடம். அண்ணே அங்க பாருங்க. ஓ பாண்டே இபி இன்ஜினியர். ஓ, வாங்க மேடம். எப்படி லைட் எரியுது? யாரு ஃபியூஸ் போட்டது? நான் தான் போட்டேன். உங்களால நம்ப முடியல. சின்ன வயர் பிட்டு மேட்ரு ஓவர். புத்திசாலித்தனங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கு. இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல, ஒன்னா நம்பர் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்க. மத்தியானம் ஃப்ராடுனீங்க, இப்ப திருத்தனம் அயோக்கியத்தனம்ன்றீங்க. எங்க விளக்கு வைக்கிற நேரத்துல இருள் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா வர்ற மகாலட்சுமி திரும்பி போயிடாதா? என்னது மகாலட்சுமி திரும்பி போயிடுமா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு மகாலட்சுமி திரும்பி போயிருமான்னு கேக்குறீங்க. நீங்க பாட்டு ஃபீஸ் கேட்ட புடிங்கிட்டு போயிட்டீங்க. விளக்கு வைக்கிற நேரத்துல இருக்கடிச்சு கிடந்துச்சு. என்ன பண்றது? அதனாலதான் நானே களத்துல இறங்கி கரண்ட் வர வச்சேன். ஆமா, இதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? நான் என்ன இந்த வீட்டுல ஏறி வச்சு கொள்ளை அடிச்சேனா? ஓ, நீ கொல்ல கூட அடிப்பியா? கருப்பியா, முதல்ல இந்த சர்வீஸ் லைனை கட் பண்ணுங்க. பாப்பா மின்சாரம்ன்றது பொது சொத்து. கவர்மெண்ட் உங்களுக்கு தர சர்வீஸ். அதுக்கு தேவையான அமௌண்ட்டை கரெக்டா செட்டில் பண்ணணும். வீட்டு உபயோகத்துக்காக தந்த கரண்ட்டை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்க. இது ஒரு குற்றம். ஆமா, இங்க நீ எத்தனை வருஷமா கடை வச்சிருக்க? 2 வருஷமா. சோ 2 வருஷமா ஈபிக்கு சேர வேண்டிய கரெக்டான அமௌண்ட்டை செட்டில் பண்ணாம கம்மியா செட்டில் பண்ணிருக்க. திஸ் இஸ் சீட்டிங். எல்லாத்துக்கும் மேல நான் கட் பண்ணிட்டு போன சர்வீஸ்க்கு நீ வந்து கனெக்ஷன் கொடுத்திருக்க. இதான் திருட்டுத்தனம். மேடம், நான் பண்ணதை உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். முதல்ல நீங்க சொன்னது ஆச்சி விட்டு மீட்டர். இப்ப ரெண்டாவது நடந்தது பாண்டி, என் தம்பி. அவன் பண்ண வேலை ரெண்டுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லை மேடம். ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சின்ன பாப்பா. நீ செய்யற தப்பெல்லாம் அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுரு. ஒரு யூனிட் கரண்ட் தயார் பண்றதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது தெரியுமா? ஸ்விட்ச போட்டோனே லைட் எரியறதுக்கு இது என்ன மேஜிக்கா? இதுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் பேர் வேலை செய்றாங்க தெரியுமா? அந்த உழைப்புல தான் உங்களுக்கு இந்த கரண்ட் கிடைக்குது. அதுக்கான காசை கட்டாம இப்படி பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கிற, சொந்தமா தொழில் வேற செய்யற, கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம்? கரண்ட்ன்றது பொது சொத்து. நாட்டுல எல்லாருக்குமே அதுல பங்கும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. அனாவசியமா ஒரு ஃபேன் போர்டுனாலோ வேஸ்டா ஒரு லைட் எரிஞ்சாலோ என்னால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு சின்சியரானவனா. மத்தவங்க மாதிரி சேரை தேய்ச்சிட்டு சம்பளத்துக்காக வேலை செய்யறவல்ல. ஒரு சின்ன தப்பு பண்ணாலே என்னால ஏத்துக்க முடியாது. நீ கண்டினியூஸா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. கவர்மெண்ட் கட் பண்ண கரண்ட நீ யூஸ் பண்ணிருக்க. இப்ப நீ ஒரு அக்யூஸ்ட். சோ நீ இது வரைக்கும் சீட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து நான் வசூல் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு கரண்ட் சப்ளை பண்ணுமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசிக்கணும். அண்ணே என்ன பாக்குற? என்ன மேடம் கரண்ட் போயிடுச்சு?
கட் பண்ணா போயிடும். மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்காத. மெயின் சப்ளையை கட் பண்ணியாச்சு. அநேகமா ஃபைனு அது இதுன்னு சேர்த்து ஒரு 20,000 இருந்து 30,000 வரும்னு நினைக்கிறேன். 20,000 30,000 என்னால கட்ட முடியாது மேடம். கட்டலனா அரெஸ்ட், ஜெயிலு அப்படி இப்படின்னு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட்னா என்ன சும்மா நினைச்சுக்கிட்டியா? நாளைக்கு ஆபீஸ் வந்து பாரு, தெரியும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் நின்று பாருங்களேன். இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இல்லையா? இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க சின்ன வீட்டுல இத்தினூண்டு வீட்டுல தான் நான் குடியிருக்கேன். மேடம் இந்த வீட்டோட சைஸ் கப்பல் மாதிரி, ஆனா எங்க வீட்டோட சைஸ் டப்பா மாதிரி. அந்த வீட்டோட வரவு 300 ரூபாய். அதே கரெக்டா கொடுக்க முடியாம அடிக்கடி ஆச்சிட்டு திட்டு வாங்குவோம். நீங்க நேத்து வந்து ஃபீஸ் கேரியர் புடுங்கினீங்கல்ல, அந்த எலிப்பந்து மாதிரி இருக்கிற கடை, அதோட வாடகை 150 ரூபாய். 300 ரூபாய் வீட்டு வாடகையும் 150 ரூபாய் கடைக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு போய் 20,000 ரூபாய் ஃபைன் போட்டீங்கன்னா எப்படி மேடம்? நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா நான் ஏன் உங்க மேல 20,000 ரூபாய் ஃபைன் போடுறேன்? நான் என்ன மேடம் அநியாயமா நடந்துட்டேன்? நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு அதோட சீரியஸ்னஸே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? சரிங்க மேடம், நம்ம நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணங்கிறது நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கீங்களா, நீங்களா சேர்ந்து முன்னேற்ற வேண்டியதானே? என்ன நக்கலா? நீங்க பண்ணது சீட்டிங். உங்களால கவர்மெண்ட்க்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் 20,000 ஃபைன் போட்டேன். ஓஹோ, ரூல்ஸ். மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க பாருங்க, லைட் எரியுதா? அங்க பாருங்க, லைட் எரியுதா? ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் விடிஞ்ச பிறகு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்துல நீங்க நடந்து வரீங்களா? அப்ப கரண்ட் வேஸ்ட் ஆலையா? விடிஞ்சோல லைட் ஆஃப் பண்ணல, ஏன் ஆஃப் பண்ணல? இதெல்லாம் முனிசிபாலிட்டிக்காரங்க தான் பாப்பாங்க. முனிசிபாலிட்டிக்காரங்க தான் பார்க்கணும், நல்லா தெரியும். ஆனா இது உங்க டிபார்ட்மெண்ட் தானே. இதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேக்குறேன்? நேத்து அந்த நடந்துகிட்டு அனாவசியம் ஒரு ஃபேன் ஒண்ணா தாங்க முடியாது, ஒரு டியூப் லைட் தெரிஞ்சாலும் தாங்க முடியாதுன்னு பேசுறீங்கல்ல. இப்போ இந்த கரண்ட் வேஸ்ட் ஆகுதுல, என்ன பண்ண போறீங்க? மேடம் தப்புங்கிறது எல்லா சைடும் நடக்கிறதா. அது மாதிரி தான் நேத்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி அந்த கேஸையும் அந்த 20,000 ரூபாய் ஃபைனையும் தள்ளுபடி பண்ணுங்க மேடம். உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஆனா அப்பப்ப இந்த மாதிரி வாய் கொடுத்து மாட்டிக்கிறீங்க பாத்தீங்களா? மேடம் எங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் அது மாதிரி Shut இருக்கலாம். up. எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் ஆஃபீஸ் வந்து பேசுங்க. காலையில வாக்கிங் வரதே மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு தான். காலங்காத்தால உங்களை போய் பார்த்தேன் பாருங்க, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மேடம் அதே தான் எனக்கும். காலையில நானும் உங்களை தான் பார்த்திருக்கேன். பத்தாவதுக்கு ஆபீஸ்க்கு வர சொல்றீங்க. அழகா இருக்காளே, சாஃப்டா பாப்போன்னு பார்த்தாக்க படுத்தி எடுக்கிறாளே. இந்த லட்சணத்துல வாக்கிங் வேற. இதுக்கு உடம்புல என்ன இருக்கு வாக்கிங் வருது? நான்சென்ஸ். ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க? விடிஞ்ச எல்லா ஸ்ட்ரீட் லைட்டும் எரியுது. இதனால நமக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? சரி சரி, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே, வெரி குட் மேடம். இதெல்லாம் என்னோட மேட்டர் தானே. நான் பேசின எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க மொத்தமா எடுத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதனால உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் மேடம். ஷட் அப். உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன இப்படி கேட்டீங்க? என் பிரச்சனை எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ப்ளீஸ் மேடம் அதை சரி பண்ணி கொடுங்க. இதோ பாரு, நான் உனக்காக எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண வேணாம் மேடம். எனக்கா ஏற்கனவே எக்கச்சக்கமா பண்ணிட்டீங்க. நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலும் நான் தப்பிச்சுக்குவேன். ஓஹோ, நீ ஃபைன் கட்டியே ஆகணும். மேடம் நீங்க என்ன தலையில கட்டி வச்சு உரிச்சாலும் என்னால 20,000 ரூபாய் பணம் கட்ட முடியாது. ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. This is not my problem. எங்கயாவது கடன் வாங்கி கட்டு. கடனா? கந்து வட்டிக்காரன் கூட நான் பணம் கேட்டா கொடுக்க மாட்டான். என்ன மேடம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுங்க. நான் 20,000 பணம் கேட்டா யார் கொடுப்பா? நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? This is none of my business. புரியுது மேடம், நல்லா புரியுது. இன்னைக்கு காலைல நீங்க பண்ண தப்பையெல்லாம் நிப்பாட்ட வச்சு நேரடியா காமிச்சிட்டு இருந்தேல, அதை நீங்க மனசுல வச்சுட்டு இப்ப நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாத. உன் மேட்ரு ADE வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது எப்படி மேடம் சொல்றீங்க? நீங்க தான் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணீங்க. நீங்க தான் தயவு செஞ்சு இத பேசி சரி பண்ணி கொடுக்கணும். ப்ளீஸ் மேடம். என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க தான் டிசைட் பண்ணணும். மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் சரி பண்ணி கொடுங்க. உள்ள வராத. மேடம், என்ன மலர்? நான் சொன்னேன்ல, அந்த மீட்டர் இல்லாம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. அந்த ஃப்ராட் வந்திருக்கான். அவனை வர சொல், பனிஷ் பண்ணணும், சும்மா விடக்கூடாது. ஓகே மேடம். ஹலோ, உள்ள வா. மாட்டினேன். மேடம், இந்த ஆளு தான். அடடே வாப்பா கோபி, உட்காருப்பா. இருக்க மேடம். மேடம் நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 2 நாள் ஆச்சுப்பா. அப்படியா? உட்காருப்பா. இல்ல யாருக்கா பயப்படுற? உட்காருப்பா, சும்மா சரிங்க மேடம். உட்காருப்பா. தேங்க் யூ.
அப்புறம் எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நேத்து கூட என் டாக்டர் டெல்லியில இருந்து போன் பண்ணா, ஒன்னதான் ரொம்ப கேட்டா. சந்தோஷம் மேடம். டெல்லியில ஒரு டெய்லர் கூட அவளுக்கு செட் ஆகலையா. நீ தச்சாதான் அவளுக்கு கரெக்டா இருக்குமா. போன்ல எப்பவும் உன் புராணம் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்கு மேடம். அப்புறம் 2-3 நாள்ல ஒரு துணி பார்சல் வருது. அதுல வர மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீ தான் தச்சு தரணும். ஜாக்கெட் அண்ட் சுடிதார். கண்டிப்பா மேடம், பிரமாமா தச்சு கொடுத்துருவோம். ஓகேப்பா. ஆமா, நீ எங்க எப்படி? மேடம், நான் சொன்னல அந்த மீட்டர் இல்லாம கமர்ஷியல் பர்பஸ் ஃப்ராட் இவன் தான். கோபியா? என்ன கோபியை பார்த்து இப்படி சொல்ற? கோபி ரொம்ப தங்கமான பையனாச்சே. வெரி நைஸ் கே. மேடம், 20,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. என்னால எப்படி கட்ட முடியும்? நான் பாவம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். கரண்ட கூட கட் பண்ணிட்டாங்க மேடம். கவலைப்படாத கோபி, ஈவினிங்கே கரண்ட் வந்துடும். தனி மீட்டர் வைக்க சொல்றேன். இனிமே தப்பு பண்ணாம பாத்துக்க. அடுத்து வர பில்ல கரெக்டா கட்டிடணும். மலர், கோபி ரொம்ப தங்கமான பையன். உன் ட்ரெஸ்ஸை கூட கொடு, நல்லா தச்சு கொடுப்பாரு. நல்லா தச்சு கொடுப்பேன். மேடம், அப்ப நான் கிளம்பட்டுங்களா? எதுலப்பா வந்த? வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு மேடம். வெயில நடந்து தான் வந்தேன். ஐயோ, கொளுத்துற வெயில நடந்து வந்தியா? மலர், நீ கிளம்பிட்டீல? எஸ் மேடம். கோபியை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போ. சரிங்க மேடம். மேடம், டபுள் தேங்க்ஸ் மேடம். மலர், கூட்டிட்டு போம்மா. வரேன் மேடம். சரி கோபி, போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், என்னது எனக்கா போய் நீங்க கதை திறந்துட்டு நீங்க எப்பவும் போல முன்னாடி உட்காருங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓ, உங்களுக்காக திறந்தீங்களா? ஆமா, ஏசி இருக்குல்ல? வரதே ஓசி, இதுல ஏசி வேறையா? உட்காரு. ஒரு அட்டங்கா பிடாரி மேல தான் நானே. குளுகுளுன்னு இருக்கு. டிரைவர், ஒரு பாயிண்ட் ஏசியை கூட்டுவீங்க. இதுக்கு ஒன்றும் கரண்ட் செலவாது. ஆமா டிரைவர், இது கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் கொடுக்கும் வண்டி? லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கணும். ஏங்க, எனக்கு தெரியுங்க. டிரைவர் அலர்ட்டா இருக்கான்னு பார்த்து வரேன். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? சே 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 சே. ஹலோ அண்ணே, சொல்லுமா, காரைக்குடி மகேஸ்வரி, அன்பு தங்கச்சி. என்னண்ணே பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன? 20,000 30,000 ஆகும்னு என்னண்ணே ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது யாரால என்ன பண்ண முடியும் நினைக்கிற? என்னண்ணே சொல்ற? பிரச்சனை முடிஞ்சிருச்சா? ஆமாமா, நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருக்கோம்ல, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்னு. அதான் இப்ப நடந்துச்சு. இதுல என்னன்னா, நம்மளோட நல்ல மனசு சில பேருக்கு தெரியாது. ஆனா காலப்போக்கில் தெரிய வரும். பின்னாடி திரும்பி பார்த்தா கூட தெரியும். நீ கடைசியா சொன்னது மட்டும் ஒட்டவே இல்லைண்ணே. அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், விட. சரி, நாங்களாம் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க சித்தி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் வந்துடு. சூப்பர் சூப்பர். அதாவது நாட்டுக்கோழி அடிச்சு ரசம் வைக்கும் போது அதுல மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா போட சொல்லு, நல்ல காட்டமா இருக்கும். ஆமா, நான் இப்ப எதுல வரேன்னு தெரியுமா உனக்கு? கவர்மெண்ட் வண்டியில வந்துட்டு இருக்கேன். கூட ஏர் ஹோஸ்டர் அந்த ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, நான் நேரா சித்தப்பா வீட்டுக்கு வந்துருவேன். இது நம்ம வண்டி மாதிரிப்பா, சொன்ன இடத்துக்குலாம் வரும். வந்துடுறேமா? ஓகே ஓகே. டிரைவர், எங்க சித்தப்பா வீட்டுக்கு போனோம். நேரா போய் லெஃப்ட்ல போயிருங்க. ஓகே மேடம், எங்க சித்தப்பா வீட்டுல என்ன இறக்கி விட்டுலாம்ல? போப்பா, இது வரைக்கும் கார்லயே ஏறினதுல போல. அடங்க மாட்டேங்குது. ஏங்க, என்னங்க வண்டி இது? நேரா நான் சைக்கிள்ல போய் ரீச் ஆயிருப்பேங்க. முகத்தை பார்க்கணும், அதான் பிரமாதம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இறங்க. எதுக்கு? எங்க சித்தி வீட்ல விருந்து நடக்குதுல்ல, நீங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நான் வரல. மேடம், எங்க சித்தி பிரமாம நாட்டுக்கோழி ரசம் வைப்பாங்க. வாய் தொந்தரவுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பூண்டு போட்டு சும்மா கமகமன்னு வைப்பாங்க. ப்ளீஸ் கம். உங்க வீட்டு விருந்துக்கு நான் எதுக்கு வரணும்? யார் வீடா இருந்தா என்னங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுற நம்ம பண்பாடு. நான் வரல. நீங்க என்ன வண்டி எடுக்காம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சார் பேசிட்டு இருக்காரு மேடம். சாரா? யாரு? நான் தான். அவர் என்ன சொல்றாரு? அவர் தான் நம்ம மதிப்பை தெரிஞ்சுக்க. ஆனா நீங்க வாங்க, நம்ம வீட்டுல சாப்பிட்டு போலாம். ஏன் வேலை வருதுக்கா? வண்டி எடுங்க. சரி வாங்கல. மேடம், சூடத்தானே சொன்னீங்க. மேடம், எலுமிச்சம்பழத்தை எடுத்து நன்னாரி சிற்பத்துல புளிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுங்க. புளிச்சு நல்ல மெனு
மெயின்டைன் பண்றீங்க. வா கோபி. வணக்கம்மா. ஆமா. இவங்க எப்படிங்க? இவங்க வந்திருக்காங்க, கரண்ட்ல எதுவும் பிரச்சனையா? இல்லையே. இவங்க எதுவும் பிரச்சனை தான் வருவாங்க, இல்ல இவங்க வந்த பிறகு பிரச்சனை நடக்கும். இல்ல கோபி, அவங்க துணியெல்லாம் ஸ்பான்சர் பண்ண வந்திருக்காங்க. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? பார்த்தா கொஞ்சம் கூட அப்படி தெரியவே இல்ல. ஏன் தெரியாது? இல்ல இவ்வளவு இலகிய மனசுல ஃப்ரீயா துணி எல்லாம் தச்சு கொடுக்குறீங்க, என்னைய மட்டும் ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணீங்க? அது வேற இது வேற. அது என்னோட கடமை. அதே டியூட்டி தானே ஏடிக்கு இருந்துச்சு. அவங்க பார்த்தோன்னே யார் நல்லவங்க யார் கடன் தெரிஞ்சுல. நம்மளுக்கு மெச்சூரிட்டி பத்தல. என்ன கோபி, வந்தவங்க போய் ஆர்குமெண்ட் பண்ணி? இல்ல இல்ல, எங்களுக்கு இது வேற டீல் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன சூப்பரா திட்டுவாங்க. என்னமா விஷயம்? இவங்க குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. எத்தனை மீட்டர் ஆகும் என்னன்னு ஒரு கணக்கு போட்டு கொடுத்தா தேவல. மெட்டீரியல்ஸ் நான் வாங்கிட்டுமா இல்ல நீங்க வாங்கி கொடுத்துறீங்களா? நீங்களே வாங்கிடுங்க. பேனா கொடுங்க. எத்தனை பேருமா? 120 பேர். 120 பேரா? டிசியே காட்டனா? டிசி. பேண்ட், ஷர்ட், ட்ராயர். இந்தாம்மா. என்ன வெறும் மெட்டீரியல் சார்ஜஸ் மட்டும் போட்டிருக்கீங்க? உங்க கூலி? கூலியா? அதாங்க டெய்லரிங் சார்ஜஸ். அதே சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா பணம் கொடுத்துருவேன்ல. மேடம், நீங்க வசதியானவங்க, அதனால பணத்தால உங்களுக்கு உதவி செய்றீங்க. என்கிட்ட அது கிடையாது. அதனால இங்க தைக்கிற துணிமணிகளுக்கு நான் பணம் வாங்குறது கிடையாது. ஆமா மேடம், 5-6 வருஷமா கோபி தான் தச்சு கொடுக்கறாப்ல. ஒரு பைசா கூட வாங்குறது இல்ல. ஓ, அவ்வளவு நல்லவரா நீங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம பார்வை எப்பவுமே தப்பா தானே இருக்குது. இல்ல இல்ல, சும்மா சொன்னேன். ரியலி இட்ஸ் கிரேட். பணம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லம்மா, ஆனா உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா? வெரி குட். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதே? சொல்லுங்க மேடம். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் நீங்களே துணி தச்சிருங்க. அதுக்கு தேவையான கூலிய, ஐம் சாரி, டெய்லரிங் சார்ஜஸ் நான் தந்துடுறேன். கண்டிப்பா மேடம். உங்கள மாதிரி கஸ்டமர்லாம் எனக்கு கிடைக்கிற பெரிய கௌரவம் இல்லையா? நல்லா தைப்பீங்கல்ல? என்ன இப்படி கேட்டீங்க? துணியை கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்ல அம்மா. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் வாய் கொடுத்து கெடுத்துக்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு நான் அப்புறமா வந்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ் அளவு எடுத்துக்கிறேன்மா. தேங்க்ஸ் கோபி. ஓகே. வீட்டுக்கு வந்து அளவு எடுத்துக்கோங்க. வீட்டுக்கா? ஓகே, போலாம். வரமா? வரேன். உங்ககிட்ட இந்த ஒரு நம்பர் தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது நம்பர் இருக்குதா? இந்த ஒரு நம்பர் தாங்க இருக்கு. ஆமா மேடம். என் போன் நம்பர் எதுக்கா கேட்டு வாங்குனீங்க? நீங்க பாட்டுக்கு துணியை தூக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா? அதானே, நம்ம புத்தி இங்க மாறுனுச்சு. ஆமா, நம்ம 2 பேரும் நெருக்கமா ஒன்னா போயிட்டு இருக்கோமே, யாரா பார்த்தா தப்பா நினைப்பாங்களா? சேச்சே, அதானே, நம்மள யார் தப்பா நினைக்க போறா? இப்படியே ஆயிப்போச்சு. ஆனா ஒண்ணு மேடம், நம்ம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் நெருங்கி பழகும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஹலோ. என்னது, ஃபயர் ஆயிடுச்சா? ஏடே இல்ல அங்க. ஓகே ஓகே, நான் உடனே வரேன். சரி ஓகே. ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, நான் உடனே போய் ஆகணும். நீங்க வீட்டுல போய் துணி வாங்கிட்டு போயிடுங்க. என்ன மேடம், இப்பதான் நம்ம நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அரைகுறையா பாதியில விட்டு போனா எப்படி மேடம்? வேலை வேணுமா வேண்டாமா? இப்ப எனக்கு கேக்குறீங்களா உங்களுக்கு கேக்குறீங்களா? என்ன நக்கலா? இல்ல, நீங்க வேலைக்கு போனாலும் இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் வீட்ல போய் வாங்கிக்கிறேன் மேடம். ஓகே சரி ஓகே. மேடம், அட்ரஸ் சொல்லுங்க, வீட்டு அட்ரஸ். இப்படி ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா குளத்தாங்கரை பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அங்க மாமரம் கூட இருக்கும். சரியா? இல்லனா மலரோட வீடுன்னு கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும். கிளியரா தெரியும். கண்டிப்பா அந்த ஏரியால தெரியும். இப்படி ஒரு அலப்பி இருக்க தெரியாமையா இருக்கும். போங்க வாங்கிக்கிறேன், போங்க. சொல்லு. பாடைய கேட்டியா? என்ன சொன்ன? மண்டையா பேசுறானா? மண்டையை பொழந்துருக்க கூடாது. கேட்டுக்கிட்டு இருந்தியா நீ? ஏயா? யோ யோ, என்ன? தையக்காரன், துணியெல்லாம் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். துணியெல்லாம் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க. சரிப்பா, சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வை. எங்க? எப்படி இருக்குதோ எடுத்துங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. அளவு ஜாக்கெட்டே இல்லாம தச்சு சொதப்பி அதான் இருக்கீங்க. என்னோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது. போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் போட்டு பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அது எப்படி? என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க போட்டு பார்த்துட்டு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றேன், நான் போக முடியும். போட்டு பாத்துக்கிறேன். இல்ல மேடம், நீங்க போட்டு பார்த்தா தான் நான் கிளம்புவேன். பேசாம போங்க. ஏ சார், சார் இங்க வாங்க சார். என்னையா? ஒரு நிமிஷம் வாங்க சார். என்ன? என்ன ஜாக்கெட் போட்டு வாங்க. என்ன? ஒண்ணும் இல்ல சார், ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொண்டு வந்துட்டேன். சரி, இந்தாங்க சார் ஜாக்கெட், போட்டு பாருங்க. எது ஜாக்கெட்டா? ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, சாரி சார், சட்டை போட்டு பாருங்க சார். சரி, அளவு எடுக்காம தச்சது. எது அளவுல வந்துச்சியா?
யோ நல்லா யோசிச்சு பாரு, சுத்தி சுத்தி அளவு எடுத்தையா. சார் என்னன்னே தெரியல சார், உங்கள்ட்ட மட்டும் கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ. சரி சரி, எவ்வளவு காசு? 1200 ரூபா. 1200. ஏன் குறைச்சிக்க மாட்டியா? நீங்க பார்த்து கொடுங்க சார். சரி இந்தா, இதுல ஒரு 1000 ரூபா இருக்கு, வச்சுக்க. சரிங்க சார். சரி சரி, நீ கிளம்பு. சட்டையை போட்டு பாருங்க சார். நான் பாத்துக்கிறியா? போட்டு நான் பாத்துக்கிறேன். நீ கரெக்டா கிளம்பு. இருக்கும். சரி சார். சரி இந்தம்மா, கொடுத்ததெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. சரிங்க மாமா. அந்த சட்டையை போட்டு பாக்குறேன், உங்களுக்கெல்லாம் சரியா தச்சிருக்கானான்னு பாருங்க. சரிங்க மாமா. சரியாவே தைக்கல, பின்னாடிலாம் லூசா இருக்கு. என்னது பின்னாடி லூசா இருக்கா? மேடம் எல்லாம் கரெக்டா இருக்கு, இத போய் இப்படி சொல்லிட்டீங்க. கிளம்புங்க முதல்ல. மேடம் சூப்பரா இருக்கு மேடம். கிளம்புறீங்களா? அளவு ஜாக்கெட் இல்லாம ஒருத்தன் தச்சிருக்கானா, அத பாராட்டுறது இல்லையா? அத பாராட்டாம கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டீங்க. கிளம்பியா? மேடம் கரெக்டா இருக்கு மேடம். ஷூ கடவுளே. ஒரு பிரச்சனை இல்ல, சொன்னா கேளுங்க மேடம். சார் என்னையா? என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, சரியாவே தைக்கல. சரியா தைக்கலையா? எனக்கு நல்லா தானமா தைச்சிருக்கேன். ஒருவேளை ஆம்பளைக்கு நல்லா தைப்பணும். என்ன தலையில சொல்றாரு? யோ நல்லா தானே தச்சிருக்கோம் சொன்னேன், அப்புறம் தலையில ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒரு பரவாயில்லையா? சரிங்க சார். நல்லா தச்சிருக்கியா? எனக்கு தேங்க்ஸ் சார். தொழில்காரையா நீ? ஒரு நிமிஷம் இருங்க சார். அவங்களுக்கு அளவு ஜாக்கெட் இல்லாம அளவும் எடுக்காம ஜாக்கெட் வச்சிருக்கேன் சார். என்னம்மா என்ன சொல்றேன் அந்த ஆளு? லூசுப்பா. அது முன்னாடியே தெரியுமா? எனக்கு வேட்டி கலவை எடுத்து வச்சிருந்தாலு. சார் நீங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் நிஜமாவே அளவு ஜாக்கெட் இல்லாம தான் சார் தச்சேன். கிளம்பியா? என்னமா சொல்றேன் அந்த ஆளுமா? அவர் அப்படித்தான்ப்பா. எனக்கு அளவு எடுத்துட்டு அளவு இல்லாம தச்சோம்னு சொன்னேன். குழப்பவாதி, குழப்பிடுவேன். முதல்ல இந்த ஆள் அனுப்பு. அனுப்பிச்சுடு அனுப்பிச்சுடு. யோ வாயா, கிளம்பு முத. மேடம் அப்பா சரியில்லை. அவர் ஏதோ ஒரு மாதிரி பேசுறாரு. அம்மா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, லேடிஸ் தான் ஜாக்கெட் பத்தி தெரியும். நீங்க அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, அப்பதான் என்னோட அருமை தெரியும். என்ன என்ன பேச்சு பேசுறீங்க? கூப்பிடுங்க மேடம். இல்ல நான் கூப்பிடுறேன். போடா. யோ கூமுட்ட கூமுட்ட. சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க. அயக்தனம், திருட்டுத்தனம், ஃப்ராடு, கூறு கெட்டவன், இப்ப கூமுட்ட. நீங்க என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க மேடம், ஆனா போடான்னு சொல்லிட்டீங்களே என்ன? ஆமா, அப்பா முன்னாடி வந்து அளவு ஜாக்கெட் இல்லாம தச்சேன், அளவு ஜாக்கெட் இல்லாம தச்சேன்னு சொல்றீங்களே, உங்களை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாரு? உண்மையை சொன்னா எதுக்கு அப்பா தூக்கி போட்டு மிதிக்கிறாரு? நீங்க எப்படி தச்சீங்கன்னு யோசிச்சு பார்த்தாருன்னா அதை முதல் யோசிங்க. மேடம் அப்ப நீங்க என்ன காப்பாத்துறீங்களா? கூமுட்ட கூமுட்ட அததான் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் மேடம், என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். வரும்போதே மண்டே பொழப்ப அதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் மேடம், நீங்க மத்ததெல்லாம் சொல்லி என்ன திட்டும்போது ஒண்ணும் தெரியல, ஆனா போடான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் மனசுல நொறுங்கிருச்சு. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்தது, வேற வழி இல்ல. என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க மேடம், அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா கிளம்புங்க. கிளம்புறேன் மேடம். ஜாக்கெட் அளவு கரெக்டா இருந்துச்சா? அதெல்லாம் கரெக்டா இருந்தது, கிளம்புங்க. நீங்க இனிமே ஜாக்கெட் எதுவும் தைக்கணும்னாக்க கலர் மட்டும் சொல்லுங்க, எல்லா ஜாக்கெட்டுமே ரெடிமேடாவே உங்களுக்கு வந்துடும். சரி கிளம்புங்க. ஓகே மேடம். ஒரே ஒரு போடா சொல்லுங்க. ஐயோ போடா. அதேதான் வரேன், பாய். உண்மையிலே லூசா இருப்பானோ? ச்சே. யாரு மச்சான்? என்னையா டெய்லர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க மேடம், வாங்க வாங்க. என்ன எங்க நிக்கிற? அத்தை வீடு இங்க இருக்கு. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நானு. காரைக்குடிக்கு போனோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. நீ மட்டும் தானே? நான் மட்டும் தான். சரி, வேணா கார்ல வர்றியா? நான் வரலாம் மேடம். வாங்க. அப்ப நான் வர்றேன். இது என்னோட அத்தை. அப்படியா? வணக்கம். இது என்னோட அத்தை பொண்ணு மகா. நான் சொன்னேன் இல்லையா, இபி இன்ஜினியர், அது இவங்க தான். இது வணக்கம் அத்தை பையன். வணக்கம். மச்சான் இந்த பிள்ளைய லவ் பண்றீங்களா? அப்ப தள்ளி நில்லுங்க. My name is Samandam. This is my native place, Kalaham. Central government employee, my daddy. What do you name? மலர். Oh, you mean flower? டேய் குடும்பமே அப்படிதான் போல இருக்கு. நீ கிளம்பு. சரி சார், போலாம் சார், போலாம். உட்காருங்க. சரி உட்காருங்க. வரேன் சார். சரிப்பா. சம்பந்தம். சரிங்க மச்சான். மகா. டேய்
நல்ல வேலை 1 மணி நேரம் கழிச்சு தான் பஸ் வரும். நீங்க வந்துட்டீங்க, இதுல வந்துட்டேன். ஆமா, எங்க ராமேஸ்வரம் போயிட்டு வரீங்களா? ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா நாங்க ஏன் இந்த வழியா வரோம்? கரெக்ட். அப்ப நீங்க ராமேஸ்வரம் போல கரெக்டா கண்டுபிடிச்சனா வேற எங்கேயோ போயிட்டு வரீங்க. ரொம்ப பிரில்லியன்ட் தான் நீங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே மேடம். இப்போ நீங்க எங்க போயிட்டு வரீங்க? முத்துப்பேட்டை போயிட்டு வரேன் தம்பி, தர்காவுக்கு. நானும் அங்க அடிக்கடி போயிட்டு வரேன் சார். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு சார்? சர்ச்சில் நல்ல கூட்டமா? யோ ஆரம்பிச்சிட்டியா? முத்துப்பேட்டையில் ஏரியா சர்ச்சு. ஐயோ சார், என்ன சார் உங்களை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு கிளியரா தெரியும் சார். வேளாங்கண்ணியில் இருக்கிறதா சர்ச், முத்துப்பேட்டையில் இருக்கிறது தர்கா, ராமேஸ்வரத்துல இருக்கிறது கோவில். கரெக்டா குழம்பமா கரெக்டா சொல்றீங்களே, எப்படி? சார், முத்துப்பேட்டை போயிட்டு வந்த அனுபவம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தம்பி ஏன் தம்பி கேட்குறேங்க? அங்கே போனவனு ரொம்ப பாவமாகி போச்சு தம்பி. இங்கே வர மக்கள்லாம் மனநல சரியில்லாமல் வர்றாங்க. யார் யார் என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன பேசுறாங்க. ஓ, நான் என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன்? சூப்பருங்கிற, அருமைங்கிற, எவ்வளவு சின்சியரா சொல்லிக்கிட்டு வர்றேன். இல்ல சார், இல்லப்பா, அவர் இந்த மரத்தை பார்த்துட்டு சொல்றாரு. அப்படியா? ஆமா ஆமா தம்பி, அங்க ஒரு காட்சி ஒண்ணு பார்த்தேன் தம்பி. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. கரெக்ட். பார்க்க ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு, படிச்ச பொண்ணு மாதிரி இருந்துச்சு. இங்கிலீஷ் எல்லாம் பேசுது தம்பி. கரெக்ட் கரெக்ட். நான் பார்த்த கொஞ்ச நேரத்துல சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. ஐயா கணக்கச்சிதமா இருக்குங்க. இதுக்கு மேல எப்படிங்க அமையும்? என்ன கிழிச்சதா? இல்ல சார். சார், என்னமோ உங்களை பார்த்தா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன் சார். ஏமா மறுபடியும் வண்டியை முத்துப்பேட்டைக்கே விடணுமோ? தெரிஞ்ச விஷயம் தானேப்பா. ஐயோ ஐயோ. டிரைவர், வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஆமா ஆமா, நாங்க இங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு வரோம். வாயை பார்த்து கொண்டே எங்க முட்டிடாதீங்க. ஆமையா, நீ குழம்பிடாத, வண்டியை பார்த்து ஓட்டு. மேடம், உங்க வீட்ல யாரா இருக்கீங்க? யோ, அது அன்னைக்கே சொன்னல, விலாவரியா சொன்னல அன்னைக்கே. சொன்னீங்க சார். எல்லாம் கேட்டு கேட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போச்சு இல்லையா? மேடம், இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல யாரா இருக்கீங்க? சிஸ்டர், அண்ணன். ஏங்க, சிஸ்டர்னா அக்கா இல்ல தங்கச்சிம்பாங்க, நீங்க சிஸ்டர்னா அண்ணன்ங்கறீங்க. ஷோ, ஒரு சிஸ்டர் ஒரு அண்ணன். ஒரு சிஸ்டர் ஒரு அண்ணன், அப்படிதானே? எனக்கு இப்ப புரியுது. நீங்க தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட். இடத்த முடிச்சிட்டாருமா. உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? எங்க வீட்ல நானு, அப்பா, அம்மா, தங்கச்சி மகேஷ், ராகினி, கீதா, அப்புறம் சித்தப்பா, மயில் சித்தப்பா, அப்புறம் தெய்வான சித்தி, அப்புறம் காமு, பரமு, பாண்டி, அப்புறம் ராசபஸ்தா. ஊரே ஒண்ணா குடியிருக்காமோ? உங்க ஃபேமிலி பத்தி கேட்டா அதுக்குன்னு ஒரு லிஸ்டே சொல்றீங்க. இருந்தாங்க, நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம். எங்க சித்தப்பாலாம் வந்து வேற வீதியில குடியிருக்காங்க, நாங்க வேற வீதியில குடியிருக்கோம். ஆனா நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம். என்ன குழப்புறீங்க? ஆரம்பிச்சிட்டா மாமா. சரி, உங்க சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க? சிஸ்டர்ஸ், மகேஷ் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா, அதனால மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கீதா வந்து படிச்சிட்டு இருக்கா. ராகினி படிச்சு முடிச்சிட்டா, அவ தான் வேலை பார்க்கணுங்கிறா. மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை காலி இருக்கா? என் தங்கச்சி ராகினிக்கு. உங்க சிஸ்டர் என்ன படிச்சிருக்காங்க? +2 படிச்சிருக்கா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கா. நல்லா வேலை செய்வாங்களா? என் தங்கச்சி மேடம். அதனால தான் கேக்குறேன், நல்லா வேலை செய்வாங்களா? அதெல்லாம் நல்லா தான் வேலை செய்வா. அவ என்னை விட எல்லாரையும் விட பிரில்லியன்ட். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல சொல்லி வைக்கிறேன். மேடம், எப்படியா வேலை வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? யோ, என் பொண்ணு சொன்னது செய்வியா? சூப்பர் சார். நீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க சார். ஆமாமா. ரொம்ப நன்றி. அம்மாவும் சிரிச்சிட்டாங்க. நான்சென்ஸ். என்ன வேலை பாக்குறீங்க? என்ன இதெல்லாம்? எவ்வளவு நாளாச்சு சொல்லி? என்ன கருப்பையா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சொல்லிட்டேன் மேடம், படித்து எடுக்கிறாங்க மேடம். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. போய் சொல்லுங்க. வேலைய பாரியா, போயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பண்றீங்க? காத்து இறக்குறேன். வெரி குட். காத்தையா இறக்குறீங்க? கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓவரா இருக்கா? நல்லா இருக்கு. எங்க இன்னொருக்கா இருக்குங்க? இன்னொருக்கா இருக்குங்க? அண்ணே, கண்டினியூஸா இருக்குங்கண்ணே. இந்த சத்தம் சூப்பரா இருக்குண்ணே. இறக்குங்க. சூப்பர். எவ்வளவு கால்ஸ், எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் தெரியுமா? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து மெமோ கொடுக்க வேண்டியது வரும். சீக்கிரம் பாருங்க எல்லாத்தையும். வணக்கம் மேடம். நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க அவரை போட்டு காய்ச்சி இருக்கும்போது வந்துட்டேன். ஏன் மேடம், டெய்லி யாராவது திட்டிட்டே இருக்கணுங்கிறது உங்க வேண்டுதலா? எல்லாரும் உங்க வேலையை பார்த்தா நான் ஏன் திட்ட போறேன்? எனக்கு தப்பு பண்ணிட்டு காரணம் சொன்னா பிடிக்காது. அப்ப தப்பு பண்ணாங்க முன்னாடி வந்து உம்முனே நிக்கணும். நீங்க உம்முனே இருந்தாலும் என்னமா சொல்லுவீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா உம்முனா மூஞ்சுமா நின்னுட்டே இருக்கேன்னா அப்ப திட்டதான் செய்வீங்க. ஆமா, நீங்க உண்மையிலே இன்ஜினியரா? ஏன்
ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல ஒரு இன்ஜினியர் கவர்மெண்ட் ஆபீசர்னா ஒரு ஏசி ரூம்லயோ இல்ல ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க எந்நேரமா தான் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது ஒரு தெருவுல தாங்க உங்களை பாக்குறேன். நான் என் வேலையை தான் செய்யறேன். கவர்மெண்ட் ஆபீசர்னா சொகுசா உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் தப்பு. நாங்க மக்களுக்காக. மேடம் வேணாம் மேடம், உங்க லெக்சர் எல்லாம் போதும். இப்போ எதுக்கா என்னை கூப்பிட்டீங்க? அதுவா? ஐயோ, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இது பஞ்சர் இல்ல, காத்த இறக்கி விட்டாங்க. யாரு? ஒருத்தர் வந்து இப்ப இறக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேனே. பார்த்துட்டு சும்மா வரீங்க? என்ன சொன்னாரு? ஓவரா இருக்குதுனாரு. ஐயோ, நான் ஆபீஸ் வேற அர்ஜென்ட்டா போணும். டிரைவர் வேற டீ சாப்பிட போனாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் போய் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வரேன் மேடம். ஐயோ, நீங்களே கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்களேன். இந்த சைக்கிள்லையா? என் குடும்பத்துல இருக்க வீட்டாளர்கள் தவிர வேற யாரும் இந்த சைக்கிளை ஏத்துறதே இல்லங்க. நான் உங்களை எதுக்கு தெரியுமா வர சொன்னேன்? உங்க தங்கச்சியோட வேலை விஷயமா பேசுறதுக்கு. அப்படியா? உட்காருங்க. என்ன இப்படி ஓடுறீங்க? இல்லங்க, நான் எப்பவுமே நல்லா ஓட்டுவேங்க. நீங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, அதான் சைக்கிள் லேசா ஆடுது. கீழே போட்ற மாட்டீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. விழுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தா விழுவோம். ஐயோ. சொல்லுங்க மேடம். சரி, உங்க தங்கச்சி வேலை விஷயமா ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க. அத பாத்துக்கிற வேலை. டீசென்ட்டான salary இருக்கும். அனுப்புறீங்களா? கண்டிப்பா மேடம். மேடம், நீங்க இவ்வளவு தூரம் யாகம் வச்சு பண்ணதுக்கு தேங்க்ஸ் மேடம். நான் கூட உங்க பிஸியான வேலைகள்ல இதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் எல்லா விஷயத்திலுமே சின்சியரானவ. ஆமா மேடம், நீங்க உண்மையிலே ரொம்ப கிரேட் மேடம். சரி, சோப் போட்டது போதும். உங்க தங்கச்சி வேலைக்கு அனுப்புங்க. இந்தாங்க அந்த சென்டரோட விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ மேடம். மேடம், வேலையில சேர்க்கும் போது உங்களால வர முடியுமா? இல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு, அதனால என்ன எதிர்பார்க்காதீங்க. சரிங்க மேடம், நான் அப்ப போயிட்டு வந்து உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். சரி. தேங்க்யூ மேடம். ஹலோ. ஹலோ மேடம், நான் கோபி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க பேரை சொன்னோன்னே மறு வார்த்தையை பேசாம ராணிக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வெரி குட், வெரி குட். மேடம், எங்க இருக்கீங்க? அது எங்க கேக்குறீங்க? வண்டி ரிப்பேர் ஆகி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். பயங்கர வெயில் வேற. அப்படியா? எந்த ஏரியால இருக்கீங்க? ரெட்டக்குளம் பிள்ளையார் கோயில் கிட்ட வந்துட்டு இருக்கேன். மேடம், அங்கே இருங்க, நான் வரேன். சரி. ஓகே. என்னாச்சு மேடம்? என்னன்னே தெரியலங்க, திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இவ்வளவுதானா? பெட்ரோல் தீர்ந்து போயிருக்கோம். டேங்க் இப்பதான் ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். அப்ப சாவி போடாம ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எல்லாரும் கேக்குற கேள்வி தானே மேடம் கேட்டேன். ஏன் முறைக்கிறீங்க? ஹலோ, கிக்கர் இங்க இருக்கு. அது பைக்ல இந்த சைடு இருக்குமா? அதை ஓட்டி ஓட்டி அந்த பக்கத்துல இந்த பக்கம் பார்த்தேன். இப்ப பாருங்க, மிதிக்கிற மிதில. இது எப்படி உடைஞ்சுன்னு நீங்க தானே மேடம் என்ன மிதிக்க சொன்னீங்க? தெரியலனா விட வேண்டியதானே. உடைச்சிட்டீங்களே. அது இது டைட்டா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் கொடுத்தனா அது டபக்குன்னு உடைஞ்சு போச்சு. ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம். இப்ப என் தங்கச்சியை கூட்டிட்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருந்தேன்ல, அங்கே உங்க பேருக்கு என்ன மரியாதை தெரியுமா? உங்க பேரை சொன்னோன்னே என் தங்கச்சிக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. என் தங்கச்சி முகத்துல அவ்வளவு பிரகாசம், ரொம்ப சந்தோஷம். வேலை ஜாயின் பண்ண உடனே விட்டுட்டு வெளில வரும்போதுதான் என்ன கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை வேலைக்கா கொண்டு விட்டு வரமேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங் ஆகி போச்சு. லேடிஸ் வேலைக்கு போனாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். இப்போ என்னையே பாருங்க, நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தயங்குவேன், ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு போல்டா இருக்கிறேன்னு. உங்க போல்டு எனக்கு தெரியாதா? சரி, அதெல்லாம் விடுங்க. நேத்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தெரிஞ்சு உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தப்ப உங்களை அங்க பார்த்தேன். ரொம்ப அப்செட்டா இருந்தீங்களே, என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க சித்தப்பா பொண்ணு பேரு காமு. காமு என்கிற காமேஸ்வரி. அவ காலேஜ்ல படிக்கிறா. அவ டெய்லி பஸ்ல தான் காலேஜுக்கு போயிட்டு வரணும். அப்ப தினமும் ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டா. உடனே காமுக்கு கோவம் வந்து எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல, லவ் எல்லாம் பண்ண முடியாது கண்டிச்சு அனுப்பிச்சிருச்சு. ஆனா அவன் விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டெய்லி டார்ச்சர் பண்ணிருக்கான். அதோட விட்டாலும் பரவாயில்ல, நேரடியா எங்க சித்தப்பாட்டே போய் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படி கேட்டா. எங்க சித்தப்பாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த காமு பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சு ரத்தம் வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தகவல் தெரியும். நானும் எங்க அப்பா போறோம். ஒரு பெரிய இதெல்லாம் எங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன், நீங்களே கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நானா கேட்டேன், நீங்களா சொல்றீங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னு கேளுங்க.
நாங்க எல்லாரும் பஞ்சாயத்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு செவரேறி குச்சி உள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து அந்த பையன் ராத்திரியில எங்க சித்தப்பாக்கு திருப்பியும் கோவம் வந்து அந்த பொண்ணை கண்ணு மண்ணு தெரியாம எங்க முன்னாடியே போட்டு அடிச்சு ரூம்குள்ள விட்டு பூட்டிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமா போய் உள்ள இருந்த மண்ணனை எடுத்து கடகடான்னு குடிச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன, நாங்க எல்லாரும் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லே கிடந்தோம். அப்புறம் காலையில அதை காப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்து இதையங்க நான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன், நீங்களே கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க தான் ஒரு பெரிய ஓட்டவாயாச்சே, இதெல்லாம் சொல்லலைனாதான் அதிசயம். இன்னைக்கு கோட்டா ஓவர். இன்னைக்கு என்ன ஓட்டவாயா? வெரி குட். ஆமா மேடம், நீங்க இந்த மாதிரி ஓட்ட வண்டிலாம் வச்சிருக்கீங்க. உங்க அப்பாட்ட சொல்லி நல்ல கார் வாங்கி கொடுக்க சொல்லலாம்ல. இது நானே சம்பாரிச்சு வாங்கின வண்டி. எங்க அப்பாவோட காசுல ஓசி வண்டியில வர்றதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. எதுவா இருந்தாலும் நாமளே சம்பாரிச்சு தேடிக்கணும், அதுதான் என்னோட பாலிசி. ஆஹா, நல்ல கொள்கை கோட்பாடோட இருக்கீங்க. வெரி குட். அந்த சைக்கிள் எடுத்துட்டு போங்க. எதுக்கு? நீங்க ஆபீஸ் போகல, அதனால நடந்து ஏன் வெயில போறீங்க? சைக்கிள் எடுத்து போங்க. இந்த சைக்கிள் எதுக்கு எடுத்துட்டு போனோம்? இல்ல மேடம், நான் அந்த வண்டி எடுத்து போறேன். மெக்கானிக் செட்ல விட்டு நான் அதை ரிப்பேர் பார்த்து எடுத்து வரேன். நீங்க அந்த சைக்கிள் எடுத்து போங்க. அழகா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க, நடந்து உள்ள ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. இல்ல நீங்க சைக்கிள் எடுத்து போங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த சைக்கிள்ல நான் எப்படி ஏறுறது? வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. ஐயோ, பேக்கை கொண்டாந்து இதுல வைங்க. இதுல எப்படி நான் ஏறுறது? ஒரே நிமிஷம். இப்ப ஏறுங்க, பெடல்ல காலை வச்சு. பாத்து மேடம், பாத்து என்னை டச் பண்ணாம ப்ளீஸ். ஐயா, ரொம்ப தான். ஐயோ விடுங்க, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். ஆபீஸ் வரைக்கும் வரட்டா? அப்ப அந்த வண்டி என்ன விளையாடுறீங்களா? ஓகே மேடம், ஓகே மேடம். பாத்து 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 போங்க. சரி. இதை எப்படிதான் ஓட்டுறாங்களோ? ஹலோ, நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல லட்சுமி பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு காலையில ராகினின்னு ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்து விட்டு இல்லையா, அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப வம்பு பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருமா. ஏன்? அவங்க குடும்பத்துல பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போக கூடாதான், அதனால ரொம்ப திட்டு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணாருப்பா. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க குடும்ப பிரச்சனை தகராறுக்கு நான் தான் கிடைச்சேனா. ஐயோ, ஐம் ரியலி சாரி மேடம். அவங்க அண்ணன் சொன்னதால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நேத்து காலையில கூட ஒரு பையன் வந்து வேலை கேட்டா, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ ரெக்கமெண்ட் பண்ணியான்னு பண்ணா பாருப்பா, இப்படி ஆயிடுச்சு இப்போ. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பேசுறேன் உங்ககிட்ட. பரவாயில்ல பரவாயில்ல, பாத்துக்கலாம்ப்பா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? என்ன மேடம், என்ன சொல்றீங்க? நான் உங்க வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுட்டு இப்ப கடையில வந்து உட்கார்ந்திருக்கேன். உங்க தங்கச்சிக்கு வேலை வேணும்னு கேட்டீங்க. நீங்க கேட்டதால தான் நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன். ஆமா, வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நேரத்திலே உங்க சித்தப்பா கம்ப்யூட்டர் சென்டர் போய் இந்த வேலை வேணான்னு திட்டி அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாரு. சித்தப்பாவா? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியலையே மேடம். எனக்கு ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னு தெரியல. நான் வீட்ல போய் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். போய் பாருங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே உங்க தங்கச்சிக்கு வேலை வேணும், உங்க அக்காக்கு வேலை வேணும்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். அது தெரியல மேடம். வீட்ல போய் பார்த்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் மேடம். என்ன கருப்பா என்ன கோபி அடிக்கடி இபி ஆபீஸ் பக்கம் இது காத்தடிக்குது? மலர் மேடம் வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு, சரி பண்ணி நான் தான் எடுத்து வரேன். பார்த்துப்பா, அவங்க கரண்ட் கம்பி மாதிரி சாக்கடிச்சிட போகுது. அவங்க சாக்கடிச்சா எனக்கு பவர் தானே ஏறும். வரட்டுமா? உள்ள இருக்காங்களா? இருக்காங்க. உங்க பெட்டிஷன் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஓகே மேடம். ஓகே. வணக்கம் மேடம். என்ன உங்க தங்கச்சி போய் பாத்தீங்களா? பார்த்துட்டு நேரம் இப்ப வீட்ல இருந்தா மேடம் வர்றேன். என்னவா, என்ன பிரச்சனை? எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு உங்க தங்கச்சியை வேலைக்கு அனுப்புனீங்க. எல்லாரும் உட்காந்து பேசி தான் தங்கச்சி வேலைக்கு அனுப்பணும். ஆனா சித்தப்பாட்ட மட்டும் தான் பேசல. அவருக்கு இந்த லேடிஸ் வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காது. அவர் தான் ராகினியை வேலை பார்க்கறதுல இருந்து கூட்டு வந்தாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன்.
உங்க தங்கச்சி வேலைக்கு போறதுக்கு உங்க அப்பா அம்மா நீங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டீங்க. இதுல உங்க சித்தப்பாக்கு என்ன வந்துருச்சு? அவங்கள மறுபடியும் அனுப்ப வேண்டியதானே? எங்க வீடை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல மேடம். சித்தப்பா வேற அப்பா வேற எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதாங்கிற மாதிரி தான் எங்க அப்பா எங்களை வளர்த்திருக்காரு. பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கு. ஆமா மேடம். மேடம், இந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப சாரி மேடம். ஆனா ராகினியை கூட்டு போய் இன்னொரு கம்பெனில சேர்க்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கு நான் கேரண்டி மேடம். என்ன விளையாடுறீங்களா? நீங்க பண்ண கூத்தால எனக்கு எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? மறுபடியும் எப்படி நான் உங்ககிட்ட வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்றது? நீங்க சேர்த்து விட்ட பொண்ணு என்ன இப்படி சொதப்பிட்டாங்களேன்றாங்க. எவ்வளவு தர்ம சங்கடமா ஆயிடுச்சு தெரியுமா? புரியுது மேடம். சாரி மேடம். மேடம், உங்க ஸ்கூட்டி ரிப்பேர் பார்த்தாச்சு. தேங்க்ஸ். எவ்வளவு ஆச்சு? என்ன மேடம் இவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு எவ்வளவு ஆச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு. ஒர்க் ஷாப் பில். என் சைக்கிள். ஐயோ, சைக்கிளை பூட்ட மறந்துட்டேன். வெளில தான் நிக்குது. வாங்க வந்து எடுத்துக்கோங்க. பக்காவா சர்வீஸ் பண்ணியாச்சு மேடம். செக் பண்றீங்களாக்கும். எங்க போச்சு? இதுல உங்க சைக்கிள் இருக்கு? இல்ல, சைக்கிள் அங்கதான் நிறுத்தினேன், காணுமே. மேடம் விளையாடுறீங்க மேடம். நான் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் சைக்கிள் கொடுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, இங்கதாங்க நிறுத்தினேன், சைக்கிளை காணோம். சைக்கிள் ஏங்க சைக்கிளை பூட்டிங்களா பூட்டலையா? நான் தான் பூட்டலன்னு சொன்னேன். சைக்கிளை காணலாக்கா அப்ப பூட்டலனாக்கா? ஏன் சைக்கிள் ஆட்டே போட்டாங்களா? ஏன் சைக்கிள் போச்சா? ஏன் சைக்கிள் முக்கியங்க? திருட்டாங்க சைக்கிள். ஏன் சைக்கிள் காணுங்க? ஐயோ, எதுக்கு இப்ப கத்துறீங்க? கத்துறீங்களா? என்னால தாங்க முடியாதுங்க. ஏன் சைக்கிள் எனக்கு முக்கியங்க. ஏங்க சர்வீஸ்க்கு விட்டு அந்த ஸ்கூட்டியை கூட நிப்பாட்டி இருக்கேன். அது சரியா இருக்கான்னு பார்த்து ஏறி பீச்சு பாத்தீங்களா? அது மாதிரி தானங்க எனக்கு சைக்கிள் முக்கியம். ஏன் சைக்கிள் எனக்கு ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு எப்படி உங்க டூ வீலரோ அது மாதிரி என்னோட டூ வீலர் தாங்க இந்த சைக்கிள். அதை நீங்க எப்படி உழைச்சு நீங்க வாங்குனீங்களோ அப்படி உழைச்சு வாங்கினதான் என் சைக்கிள். ஏன் சைக்கிள் எனக்கு வேணும். கத்தாதீங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்களுக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். மேடம், சென்டிமென்ட் மேடம் இது. எனக்கு என் சைக்கிள் தான் வேணும். எனக்கு சைக்கிள் புது காரை வாங்கி கொடுத்தா என் கையால கூட தொட மாட்டேன். எனக்கு என் சைக்கிள் தான் வேணும். ஓகே. நான் எப்படியாவது உங்க சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். நீங்க போங்களேன். லவ் பண்றேன் மேடம். உண்மையிலே லவ் பண்றேன். என்னது? என் சைக்கிள் நான் உண்மையிலே லவ் பண்றேன் மேடம். எனக்கு என் சைக்கிள் வேணும். என் சைக்கிள் எனக்கு உயிர். என் சைக்கிள் எனக்கு வந்தாலும் புரியுதா? ஓகே. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஆபீஸ் முன்னாடி நின்னு டிராமா போடாதீங்க ப்ளீஸ். எங்க சைக்கிளை காண நான் துடிச்சிட்டு இருக்கேன். தொலைச்ச நீங்க கல்லு மாதிரி நிக்கிறீங்க. எனக்கு என் சைக்கிள் தாங்க வேணும். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கத்தாதீங்க, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், போங்க. எங்க போச்சு? மேடம், என் சைக்கிள் எனக்கு ரொம்ப முக்கியம் மேடம். அதை நான் ரொம்ப லவ் பண்றேன் மேடம். என் சைக்கிள் இல்லாம என் வீட்டுக்கு கூட போக முடியாது. எல்லாருமே கேட்பாங்க. ப்ளீஸ் மேடம், என் சைக்கிள் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க மேடம், ப்ளீஸ். ஓகே, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நீங்க போங்க. இங்க வாங்க. என்ன எங்க சைக்கிள்? எங்க இந்த கல்லுல தாங்க காலை வச்சு இறங்குனேன். கல்லு இருக்குது, ஆனா சைக்கிளை காணுங்க.